அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்றும் உங்களை எழும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். இந்த நாளில் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து, அதன் மேன்மை குறித்து, அதனால் நமக்கு வரும் நன்மைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். இதில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை பொழுதே இறங்கி வருவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமையிலும் தேவனாய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஹல்லேலூயா. இன்று குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி. இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன் தெரியுமா? பிசாசின் தலையை ஏசப்பா தூய ரத்தத்தை சிந்தி நசுக்கி ஜெயம் எடுத்த நாள், வெற்றியின் நாள். வெற்றி சிறந்தார் சிலுவையில். ஹல்லேலூயா. எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ மகிழ்ச்சி. ஆகையால் தானே நம்ம பாவத்திலிருந்து விடுபட்டு அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த நாள் துக்கத்தின் நாள் அல்ல, இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள். அவருடைய சரீரம் முழுவதும் வேதனை, பாடுபட்டு, நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி ஜெயம் எடுத்த நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் என்பதே அவரிடத்துல இல்லை. அப்படிப்பட்ட மகிமையின் ராஜா அவர். தூய ரத்தத்தை, மாசற்ற ரத்தத்தை சிந்தி சத்தானை ஜெயித்து வெற்றி சிறந்த நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றும் சில காரியங்கள் அவர் சிலுவையின் பாடுகளை சுமப்பதற்கு முன்புல இருந்தே அந்த தீர்க்க தரிசன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே தான் வருவதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அது தியானிப்பதன் மூலம் நமக்கு பாக்கியம் உண்டாகும். கர்த்தர் அதில் ஏதோ காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதை நீங்கள் கவனமாக கேளுங்க. கேட்கும்போது அதில் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடையும் போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களை ஆண்டவருடைய மகிமையை உணர வைக்கும். அவருடைய மரணத்தினுடைய மேன்மையை நீங்கள் புரிந்து செயல்பட இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அதில் முதலாவது பாருங்களேன், மத்தேயுவில் 26:17 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:17. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னான் இடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். பார்த்தீங்களாங்க, இயேசு சுவாமி சிலுவையின் பாட சுமப்பது தேவ தீர்க்க தரிசனமான ஒரு காரியம் அதில் இருக்கு இல்லையா? ஆனால் ஏசப்பா அதில் பாருங்க, அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு கரெக்டான அந்த டைமில் ஒரு காரியம் நடக்குது. அது என்ன நடக்குதுன்னா, அவங்க சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் எங்கே போய் ஆயத்தப்படுத்தணும்? அப்போ இதுக்கு முந்தைய பஸ்கா பண்டிகையெல்லாம் இவங்க ஆயத்தம் பண்ணி சீஷர்கள்லாம் சேர்ந்து தான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த இதை வந்து மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு பாருங்க, நல்லா ஒரு அழகானது, என் வேலை சமயமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அவர் சிலுவையின் பாட சுமக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது, இது எந்த இடத்துல எங்கே செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அழகாக சொல்கிறார், கைட் பண்ணி விடுறார். ஆனால் அது எல்லாம் நடக்குது. அப்போ அதில் ஒரு காரியத்தை இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் பாருங்களேன், மத்தேயு 26 அதே அதிகாரத்தில் 26 28 வாசிங்களேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா ஏசப்பா அவர் மரிக்க போறாரு. அந்த சிலுவையின் பாட சுமப்பதற்கு முன்பே
அவங்க சீஷர்களை கூடி வர செஞ்சு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவருடைய சரீரத்தை குறித்தும் அவர் சிந்த போகிற ரத்தத்தினுடைய மேன்மையை குறித்தும் அவர் சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தீங்களா? அவர் சொல்கிறாரு பாருங்களேன். முதலாவது சொல்கிறாரு, அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்போ அந்த சரீரம் நமக்காக அவர் நொறுக்க கொடுக்க போற, அதுக்கு முந்தையே சொல்லிட்டார் பாருங்களேன். அவருடைய அந்த வார்த்தை எவ்வளோ வல்லமையாக இருக்குல்ல. அடுத்த காரியம் ஒன்று வருது பாருங்க. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள்ன்ற. எல்லாரும். அப்போ அவர் இது எதோ குறிக்குதுன்னா, இது பாவம் மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை. எவ்வளோ அழகாக எல்லாமே பிளான்டாக ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ மகிமையாக இருக்குது பாருங்களேன். அதில் ஒன்று கூட மாறலை. அவர் சொன்னபடியே அவர் சரீரத்தை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் அவர் ரத்தத்தை சிந்த போகிறன்றது சொல்கிறாரு. அந்த ரத்தம் தான் என்னன்னு சொல்கிறாருன்னா, இது நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாரு. இந்த ரத்தம் புதிய உடன்படிக்கைன்னு வேற சொல்கிறார். அப்போ எத்தனை காரியம் பாருங்களேன். அவருடைய மரணத்தை சிலுவை சுமப்பதற்கு முன்பு எத்தனை காரியத்தை சொல்லிட்டு பாரு. அதே காரியத்தில் தான் நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் அந்த 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் கூட இருக்கும் பாருங்களேன். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் இது எது வரைக்கும் நம்ம அதை நினைவு கூறணும்னா, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வரும் அளவும் ஆண்டவருடைய 2வது வருகை வரைக்கும் இது நடக்குமோ, அதையும் அவர் தான் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை பாருங்களேன். அப்போ வர்ற வரைக்கும் இதை நினைவு கூறுறதாக. அப்போ நம்ம இதில் ஒரு காரியம் இருக்குது. நம்ம நினைவு கூறுறோம் என்றது நம்ம சொல்கிறோம். அவர் இந்த அப்பத்தையும் இந்த ரத்தத்தையும் சொல்கிறாரு பாருங்களேன். இந்த அப்பமும் ரத்தமும் எது? தேவனுடைய சரீரம் தானே. அப்போ அவர் சிலுவையில் ரத்தம் சிந்துறார். அவர் உடம்பெல்லாம் வாரால் அடிக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பாடுபட்டார்ல. அப்போது நம்ம இதை நான் நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் சிலுவையில் இந்த காரியத்தெல்லாம் நினைக்கும் போது இந்த அவருடைய பாடம் இந்த அப்பமும் இந்த ரசமாகிய அவருடைய ரத்தமாக சொல்கிறாங்க. இதை நம்ம சிலுவையில் தொங்க இயேசுவை நம்ம தியானிக்கும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை நம்ம யோசிக்காது இருக்கவே முடியாது. அப்போ இதை நம்ம அனுதினமும் இவருடைய மரணத்தை நம்ம தியானிக்க வேண்டும். ஏதோ குட் ஃப்ரைடே இன்னைக்கு இயேசு சிலுவையில் அரைஞ்ச நாள் அப்படி இல்லை. ஏன்னா ஏசப்பா அறையப்பட்டு அவர் ரத்தத்தை சிந்தி அவர் பாடுபட்டு அவர் உயிரோடு எழுந்துட்டார். அப்போ நம்ம இது இதனுடைய காரியங்கள் இல்லை. நம்ம ஆண்டவருடைய மரணத்தை நம்ம ஏன் டெய்லி அதை யோசிக்கணும்? அவருடைய மரணத்தை ஏன் நினைவு கூறணும்? காரணம், அந்த ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்கு தான் பட்டாரு. இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா அந்த ரத்தத்தை நம்ம தியானிக்கணும். அவர் பட்ட பாடுகளை, அதில் தான் வல்லம் இருக்கு. அது மூலம்தான் நமக்கு ரட்சிப்பே, பாதுகாப்பே இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இல்லையா? அதுதான் உண்மை. இதுதான் நம்ம செய்யணும். அந்த காரியத்தை குறித்து அவர் தெளிவாக பேசிட்டு போயிருக்கார். கம்யூனியன் போய் எடுக்கிறோம்ல, அது ரொம்ப பயபக்தியோடு கூட அந்த மாதத்தில் ஒரு வாட்டி நம்ம எடுக்கிறோம். எடுத்தாலும் கூட நம்ம ரொம்ப பயபக்தியோடு தான் போய் துணிகரமாக அது எடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன் மனுஷனுடைய இதில் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர் சிந்தனை தூக்கி ரத்தத்தினுடைய அவர் வேர்வை அந்த சிலுவையின் பாடை சுமப்பதற்கு முன்னாடி பெருந்துளியாக வந்துட்டான். அப்போது ஒரு நாள் நான் கூட ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ நமக்கு ஜெபிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு காரியம் ஏசப்பா எனக்கு நல்லா பரிசுத்த ஆவியான ஒரு தெளிவாக ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அது என்ன வெளிப்பாடுனா, அவர் சிந்தின ரத்தம். அவர் சொல்கிறாரு, என் ரத்தத்தினுடைய மேன்மையை யாருமே உணரலை, அநேகர் உணரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ என் உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ அப்போ என்னை பார்த்து ஆவியானவர் கேட்குறார், இந்த ரத்தத்தின் என்னுடைய ரத்தத்தின் மேன்மை நீ எடுத்து சொல்வியா? நீ இந்த காரியத்தை குறித்து மக்களுக்கு சொல்வியா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசும்போது, அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும், நீங்கள் எனக்கு கிருபை தாங்க. அப்படிதான் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நான் அந்த நேரம் அது பார்க்கும்போது நம்முடைய சரீரத்தில் உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவருடைய அந்த காட்சி பார்க்கும்போது அவ்வளோ வேதனை நிறைஞ்சது. அவர் ரத்தத்தினுடைய மேன்மையை இன்னும் மக்கள் ரட்சிக்கப்பட்டும் ஒரு வேளை அந்த மேன்மை தெரியாமல் வாழ்வாங்கன்னா ரொம்ப கஷ்டமானவர் காரியம். ஏன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார்ல. அதனால் நம்ம இதில் ஜாக்கிரதையோடு விழித்திருக்க வேண்டியது இருக்கு. நம்ம கூட இப்போதானே ஒரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற புக்கை கர்த்தர் எழுத கிருபை செஞ்சார். அந்த புக்கை வெளியிட கிருபை செஞ்சிருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த ரத்தத்தினுடைய மேன்மை ரொம்ப முக்கியம். இதை நம்ம உணரணும். ரெண்டாவதாக இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அது என்னன்னா, அது நம்ம மத்தேயு 26வது அதிகாரம் 36லேருந்து 40 வரை உள்ள வசனங்கள் அதில் வருகிறது. நீங்கள் முதல் அது வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பாருங்க, வந்து பார்த்தோம், அவருடைய அந்த சிலுவையின் பாட சுமப்பதற்கு முன்பு என்ன நடக்குதுன்னா, அவர் அவங்களுடைய காரியத்தில் நம்ம பார்க்கும்போது ஏசப்பாவே அந்த சரீரத்தை குறித்தும் அவருடைய ரத்தத்தை குறித்தும் பேசுகிறாரு. ஆனால் அடுத்தது அவர் எங்கே போகிறாருன்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு வியாகுலப்பட. அவருக்கு பாரம் அதிகமாயிடுச்சு இல்லையா? அதுக்காக அவர் போகிறார். அதான் பாருங்க, அது 38 போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடைய கூட விழித்திருக்க கூடாதா? பாருங்க, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வியாகுலப்படுறார், சிலுவையின் பாட சுமக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்க சீஷர்கள் மட்டும் கூட கூட்டிகிட்டு போய், நீங்கள் இங்கே இருந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் தள்ளி போகிறார். அவர் அந்த துக்கம், சிலுவையின் பாடு லேசான காரியம் இல்லை. எவ்வளோ நிந்தனை, எவ்வளோ அவமானம், எவ்வளோ அவரை வாரினால் எப்படிலாம் அடிப்பாங்க அவர் எல்லாம் அறிஞ்சிருக்கார். அந்த ரோமர் நாட்டில் என்ன செய்வாங்கன்னா, தப்பு செஞ்சவங்களுக்கு தான் சிலுவையில் அரைஞ்சி அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஏசப்பா பாவமே செய்யாதவர். நம்மளுடைய பாவத்தை தீர்க்க தான், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் அறைய போகிறார். மனுஷ பாவத்துக்கு தான் போகிறாரு. அப்போது இந்த சிலுவை பாடு எப்படி இருக்குன்னு ஏசப்பா தெரிஞ்சிருக்காரு. அதனால்தான் அவர் உள்ளம் உடஞ்சி போச்சு. பேலன்ஸ் எப்படி பண்ணுறது தெரியாதுல்ல, அதுக்காக தான் பாரப்பட்டு ஜெபிக்கிறார். இப்போ அவர் சீஷர்களை பார்த்து ஜெபிங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அந்த அவங்களுக்குள்ள நித்திரை மயக்கமாக அவங்க சீஷர்கள் என்ன செஞ்சுறாங்க, 2 வாட்டி வராரு, 2 வாட்டி தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ கேட்குற, 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த வருஷத்தில் கூட ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது அது இந்த வார்த்தையின்படி தான். எச்சரிக்கையாக இருங்க, விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. இது எதுக்கு சொன்னார்னா, ஏசப்பா அவர் சீக்கிரம் வரப்போறாருன்றதுக்காக சொன்னார். ஆனால் இங்கே இவர் சிலுவையின் பாட சுமக்க போறாரு. அப்போ இந்த நேரத்துக்கு ஜெபம் தேவை.
புரியுதா உங்களுக்கு? இந்த நேரத்தில் தான் இப்போ ஜெபம் வேணும் உங்களுக்கு. இந்த நேரத்துக்கு ஜெபம் தேவை உங்களுக்கு. அந்த ஜெபத்தை இவங்க செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் அவங்க வரும்போது மூணாவது வாட்டி வர, அதுதான் பாருங்களேன். மத்தேயு 26:45 வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். பார்த்தீங்களா? அப்போ பின்பு அவர் தம்முடைய சீஷர் இடத்துல வராரு. வரும்போது இவங்க இனி நீங்கள் என்ன செஞ்சிருங்க, இனிமேல் நீங்கள் முழிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அவங்க தூங்கிறதுனால அவங்க இனி நீங்கள் நல்லாவே நித்திரை பண்ணுங்க. முதல்ல வந்து நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு கேட்குறாரு. அப்போ ஜெபம் தேவை, அந்த நேரம் அவசியம். ஆனால் இப்போ ஏசப்பாவுடைய அவர் வந்து பாவிகளுடைய கையில், பாருங்களேன் எவ்வளோ வார்த்தை அவருக்கு, பாருங்களேன். அவர் பரிசுத்தமான தேவனே, அவர் யார் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாங்கன்னா பாவிகளுடைய. அப்போ பாவிகள் எப்படி இருப்பாங்க? நல்லதாக செய்வாங்க. எவ்வளோ கொடூரப்படுத்த முடியுமோ அவ்வளோ டார்ச்சர், அவ்வளோ காரியங்களை செய்வாங்கல்ல. அது ரோமர்கள் ரொம்ப கடுமையான அந்த பழக்க வழக்கம் கொண்டு இருக்கிறதுனால ரொம்ப மோசமான ஒரு காரியங்கள் தான் செய்வாங்க. ஆனால் பாருங்க, அப்போது அவர் பாருங்களேன், சிலுவை என்னை காட்டி கொடுக்குறவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ இது எதை குறிக்குதுன்னா, அன்னைக்கு நல்லா பாருங்களேன், ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, சிலுவை பாட அவர் சுமக்க போகிறார் ஏசப்பா. இப்போ ஜெபம் வந்து இவரை பலப்படுத்த சொல்லி ஜெபம் தேவை. அந்த நேரம் சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? தூங்கிட்டாங்க. இப்போ அந்த வேலை வந்ததுன்னு அவர் போயிட்டாரு. இனிமேல் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜெபிக்க நீங்கள் நித்திரை நல்லா பண்ணுங்கன்ட்டு. இது எதை குறிக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏதாச்சும் நமக்கு இதனுடைய காரியம் வந்து 2வது வருகையில் நல்லா தெரியணும். என்ன தெரிஞ்சதுன்னா, 2வது வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போற. அப்போ இன்னைக்கு இந்த காரியத்தை தான் இயேசப்பா நமக்கு சொல்ற. அவருடைய வருகையின் அடையாளங்கள் அதிகமாக தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் லேசாக நினைக்க முடியாது. இதில் நம்ம ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையாக இருந்து விழித்திருந்து இப்போதான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் வந்துட்ட பிறகு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி இயேசு சுவாமி சொல்கிறாரு சிஷ்யர்களை பார்த்து, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதான்னு கேட்குறேன். அப்புறம் அவர் ஜெபிச்சு முடித்து வந்து பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்க போகிற நேரம் வந்துருச்சு, இனி நீங்கள் நித்திரை பண்ணுங்கன்ட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் நம்ம லேசாக நினைக்க முடியாது. இந்த நாட்கள் விலையேற பெற்ற நாட்கள். இதை ஜாக்கிரதையோடு பயன்படுத்தணும். ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது. பிசாசின் கிரியைகள் பலமாக எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. பாவத்தினுடைய கிரியைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இதில் நம்ம லேசாக நினைப்போமானா, நம்முடைய ஆத்துமா ஏசப்பா ரத்தம் சிந்திருக்கிறார, அந்த ரத்தத்தினுடைய மேன்மையை நீங்கள் உணராதவர்களாக போயிட்டீங்கன்னா நரகத்தில் தள்ளப்பட வேண்டிய நிலைமை வந்துடும். அதற்காக ஏசப்பா ரத்தம் சிந்தலை. அவருடைய வருகையில் நம்ம எல்லாரையும் அவரோடு கூட கூட்டிகிட்டு போய் அவரோடு கூட வைத்து கொள்வது தான் தேவ சித்தம். ஆகையால நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா நமக்கு சொல்கிறார், இந்த நாளில் சொல்லி கொண்டிருக்கிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுதுதான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் பிசாசின் தலையை இயேசுவின் நாமத்தினால் நசுக்கி ஜெயம் எடுக்க முடியும். அவர் ரத்தத்து கோட்டைக்குள்ள மூடி மறைக்கப்பட்டால்தான் ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும். இதை உணர்ந்தவர்களாக இந்த குட் ஃப்ரைடே நம்ம ஏதோ ஒரு ஆண்டில் ஒரு வாட்டி நம்ம கூடி வரணும் இல்லை, அனுதினமும் இந்த சிலுவையின் பாட நம்ம தியானிக்க வேண்டாம். ஏசப்பா சிலுவையின் பாட சுமப்பதற்கு முன்பும் என்னென்ன காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க.
அவர் சரீரத்தை குறித்து சொல்லி கொடுத்துருக்காரு, ரத்தத்தை குறித்து சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம எப்படி இனி ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னொரு காரியம் சொல்லியிருக்காரு, அதை நம்ம இப்ப வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பார்த்தீங்களா, அவங்க சொல்றாங்க, ஏசு சாமியுடைய வார்த்தை என்ன வார்த்தைன்னா, உங்களுக்காகவோ உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்க, எனக்காக அழாதீங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் என்ன செய்கிறோம், ஏசப்பா அவங்க அன்னைக்கு அவர் அடித்து இழுத்துட்டு போகும்போது அங்கே இருந்தவங்க எல்லாரும் அவரை பார்த்து துக்கமடையவும் கவலைப்படவும் வேதனையோடு இருந்திருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. இன்னைக்கு நம்ம யாருக்காக அழுது கொண்டிருக்கிறோம்? இந்த வெள்ளிக்கிழமை நம்ம எதற்காக நம்ம ஆண்டவருடைய இந்த மரணத்தின், அவர் மரிச்சார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று தியானிக்கிறோம் என்பதை நீங்க கொஞ்சம் சிந்திங்க. அவருடைய காரியங்களுக்காக அல்ல, அவர் நமக்காக ரத்தத்தினுடைய மேன்மையும், அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொண்டு சரீரத்தையே கொடுத்திருக்கார், ஜீவனையே கொடுத்திருக்கார், ஜீவ பலியாக நமக்காக ஒரே குமாரனை நமக்காக பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்திருக்கார். இதெல்லாம் நம்ம உணரதான், இதெல்லாம் நம்ம உணரணும். இதெல்லாம் உணர்ந்தோம்னா எல்லா நாளும் நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். தியானிக்கும் போது, செயல்படும் போது நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும். நமக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், பாரப்படணும்ன்று ஏசப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அவருடைய என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும் கற்றுக் கொடுத்திருக்கார். அவர் கற்பனையின்படி நம்ம வாழணும், அவர் போதனையின்படி நம்ம வாழணும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த குட் ஃப்ரைடே ஏசப்பாவுடைய சிலுவையின் பாட நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்கள் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை ஒருவேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உங்கள் உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை நீங்கள் எந்த சூழ்நிலை, பணம், கஷ்டம், பாடுனால கீழே விழுந்து கிடக்குறீங்களா? இல்லை பாவம், குடியின் பழக்கத்தினாலும் இன்னும் இச்சையின் காரியங்கள்னாலும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற, இன்னைக்கு நாகரிகமாக இருக்கிற இந்த உலகத்தின்படி ஆசை இச்சைகள் இழுக்கப்பட்டவங்களாக அழிந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கீங்களா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இயேசு எவ்வளோ அன்பு உள்ளவர், நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. என்ன அழகா 3 காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கும்போது சரி, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செய்யறோன்னா அவருடைய சரீரத்தை நம்ம திருப்பியும் முள்ளால் குத்தி கொண்டே இருக்கா. அவருடைய ரத்தத்தை அவர் சிந்திருக்காரு. நம்ம பாவம் செய்வோமானால் அந்த ரத்தம் இன்றும் ஜீவனுள்ள ரத்தமாக இருக்கிறது. நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிற அவர் ரத்தத்தில் இன்றும் உயிர் இருக்கிறது. அந்த ரத்தம் தான் நியாயம் தீர்க்க வரப்போகிறது. அந்த ரத்தத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக பாவத்தை நம்ம வெறுத்து பரிசுத்த வாழ நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திங்க. இது கடைசி காலமா நாட்களுக்குள்ள வந்துட்டோம். உலகத்தில் அநேக அடையாளங்கள் ஏசப்பா சொன்னபடி, வார்த்தையின்படி, வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டன. இதுல நம்ம சாதாரணமாக நம்ம நினைப்போமானா, நம்ம எப்பொழுது நமக்காக ஜெபிக்க, நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்க, ஏதோ இயேசு சாமி வந்தாரு, எங்க பாவங்களை மன்னிச்சாரு, ரத்தம் சிந்தினாரு, அடிப்பட்டாரு, 7 வார்த்தை பேசினாரு என்று சொல்வதனால, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இல்லை, அது ஏற்று கிரியையில உள்ளவர்களாக நம்ம வாழ்றோமா? இதுதான் முக்கியம். இதுதான் சிறந்த குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே உணர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். குட் ஃப்ரைடேவுடைய மேன்மையை உணர்ந்து ஏசப்பா மகிமைப்படுத்துங்க இந்த நாளில்.
அப்படி நீங்கள் உண்மையாகவே அப்படி அதன்படி வாழ உங்கள் வாழ்க்கையை கொடுத்துருப்பீங்கன்னா இந்த நாள் ஒரு பாக்கியம் நிறைந்த நாள். ஏசப்பாவுக்கு உள்ளத்தை குளிர பண்ணத்தக்கதாக அதெல்லாம் நினைவு கூர்ந்து, நான் இப்படி வாழ்ந்தேன் என் பாவத்தில், என் தேவன் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார், எனக்கு கிருபை கொடுத்தாரு, என்னை ரட்சித்தாரு, என்னை இவ்வளோ நாள் வாழ உதவி செஞ்சிருக்காரு, அவருக்காக வாழ அவருக்காக ஓட கிருபை செஞ்சிருக்காரு சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய பாக்கியம். இதெல்லாம் நினைவு கூறதான் இந்த குட் ஃப்ரைடே. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால தான் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதி செய்யணும். பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. ஏசப்பாவே என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷருவமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:7 கொடுப்பாங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் அவர் தன்னை தாழ்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை இருக்கணும். பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கிருபை தான், இரக்கம்தான், அவர் கொடுக்குற தயவு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுதினமும். இதை பயன்படுத்தி இந்த கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் ஆண்டவரிடத்தில் பெற்றார். வசனத்தின்படியும் பரிசுத்தமாக வாழ பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டோம். கிருபையாக அவர் சொல்வதுபடி அவர் சித்தத்தின்படி வாழ இன்னைக்கு அர்ப்பணிப்போமா? நம்முடைய இன்னும் சிந்தனையெல்லாம் பரிசுத்தம் அடையணும். இன்னும் பரிசுத்தமா, இன்னும் நீதி செய்ய என்ன செய்யலாம் சொல்லி அவருக்குள்ள பலனடைந்து, ஆவியில் பலனடைந்து, நம்மளுடைய ஆத்மா பலனடைய அனுதினமும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய பரிசுத்தத்தை காத்து ஓட கிருபை கேட்கணுமா? இதை செய்வோமா? இந்த குட் ஃப்ரைடே இதை செஞ்சு இந்த ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க நம்ம இப்போ கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த குட் ஃப்ரைடே அப்பா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் உள்ளம் உடைகிறதப்பா. எங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டுட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரத்தத்தை சிந்தினீங்கப்பா. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தூய ரத்தத்தால் கழுவப்பட இன்னைக்கு எங்களை எல்லாருமே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சி யார் பார்த்தாலும் சரியப்பா, அவங்க என்ன விதமான பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும் இன்னைக்கு தன் பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான் அப்பா. அவட்டை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தேவன் இறக்கம் செய்வேன்னு சொன்னீங்களாப்பா. இன்னைக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. அன்னைக்கு கல்லர்கள் மத்தியில் நீங்கள் தொங்கிய போது ஒரு கல்லர் என் பாவத்தை மன்னிங்க என்று சொன்ன உடனே அவனை மன்னிச்சு இன்னைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னீங்களப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள் மேலே உங்கள் தூய ரத்தத்தை நீங்கள் ஊற்றி அவங்கள ரட்சிங்கப்பா. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உங்களுடைய கை குறுகி போகலையே. ஒருவரும் கெட்டு போது உங்களுடைய சித்தம் இல்லையப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிங்கப்பா. உங்கள் ரட்சிப்பின் பேழைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் கொண்டு வாங்கப்பா. நீங்கள் சீக்கிரம் வரப்போகிறீர்களப்பா. ஒரு ஆத்மா கூட விடுபடக்கூடாதே ஏசப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க. எத்தனையோ பேர் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. எத்தனையோ பேர் அவங்க குடி இன்னும் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை விடுதலை ஆக்கி இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வர செய்யுங்கப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளெல்லாம் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொன்னீங்களேப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ரட்சிப்பு வரட்டும். குடும்பமாக ரட்சிக்கப்படணுமே. நீங்கள் இதெல்லாம்ப்பா சொன்னீங்க. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னீங்களாப்பா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களே. குடும்பமாக கீழ்ப்படியாத பிள்ளைகள் அப்பா. இன்னும் வேற எந்தெந்த விதத்தில் குடும்பங்கள் பிரிஞ்சு வேற இருக்கப்பா பிசாசின் தந்திரங்களால். அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் அப்பா உணர்ந்தவர்களாக ஏசப்பா, உங்கள் ரத்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக உங்களுடைய செட்டைக்குள்ள வர இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா.
பிரிந்த குடும்பங்களாம் ஒன்றாக சேர்வதாக இயேசுவின் நாமத்தினால. இது கடைசி காலமாக இருப்ப. நீங்க சீக்கிரம் வர போறீங்கப்பா. உங்களை காண ஆயத்தப்படணும்னு வேற சொல்லி கொடுத்துட்டீங்க. விழித்திருந்து ஜெபின்னு சொல்லிட்டீங்களாப்பா. 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாதுன்னு கேட்டீங்களாப்பா. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும்பா. விழித்திருந்து ஜெபிக்க நேரத்தை, இந்த நேரத்தை நான் எங்க குடும்பத்திற்காக, என் தனிப்பட்ட ஆத்மா வெள்ளநடைய பரிசுத்த காத்து வாழ ஜாக்கிரதையோடு ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக, தீர்மானம் எடுக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் சிலுவையின் பாட தியானிக்கும் போதெல்லாம் நீங்க சொன்ன அந்த ஞாபகம் வரணும்பா. உங்களுடைய சரீரமாகிய அப்பத்தையும் உங்களுடைய ரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் அப்பா, அதெல்லாம் அது அடையாளமாக தானப்பா சொல்லிட்டு போயிருக்கீங்க. அது எடுக்கணும்னா கூட ரொம்பவும் பய பக்தியோடு கூட செயல்படக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருக்குள்ளும் உங்க வசனம் விதைக்கப்படட்டும், விதைக்கப்படட்டும்ப்பா. வசனத்தின்படி வாழட்டுமாப்பா. கிரியை நடக்கட்டும். இந்த நாளை ஒரு மகிழ்ச்சி நாளா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஏசப்பா எங்க வீட்டுக்குள்ள வந்தார், எங்க உள்ளத்துக்குள்ள வந்தார் என்று அந்த சந்தோஷத்தோடு உங்களுடைய சிலுவையின் பாட தியானிக்கட்டும்பா. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இந்த சமாதானம் இன்னைக்கு வரட்டும். ஒருவரும் விடுபடக்கூடாதப்பா. உங்க வருகையில் ஒருவரும் விடுபடக்கூடாதப்பா. எல்லாரும் ஒரு ரட்சிப்பின் பேழைக்குள்ள வர இன்னைக்கு நினைத்தருளுங்க, கிருபை காட்டுங்க, ஆசீர்வதிங்க. சத்துருவின் போராட்டங்களாலும், வஞ்சிக்கிற ஆவிகளாலும், சாப கட்டுகளாலும் சிக்கொண்டிருந்த எல்லாரும் இன்னைக்கு விடுதலாக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் விடுதலை ஆவார்களாக. ஜீசஸ் நேம். ஒவ்வொரு மேலும் கிருபை இருக்கட்டும், ஒவ்வொரு மேலும் கிருபை இருக்கட்டும். இந்த வார்த்தையை அப்பா எங்களுக்கு கொடுத்தீங்களப்பா. இந்த ஜீவனுள்ள வலிமையான வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் போய் கிரியை செய்யட்டும்பா. அது வெறுமையாக உங்களிடத்துல திரும்பாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதன்படியே ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.